அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாபிக்ல நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதில் இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் எதுன்னா, ஸ்வெல்லிங் சென்சேஷன்ஸ், வீக்க உணர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு பெக்கூலியரான விஷயம். இந்த அளவுக்கு நுணுக்கமாக அறிகுறிகளை கண்டுபிடித்து சொல்லக்கூடிய மருத்துவம், அதுக்கு தீர்வு தரக்கூடிய மருத்துவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி தான். ஸ்வெல்லிங் சென்சேஷன்ஸ், நம்ம உடம்புல எங்கேயும் எந்த ஒரு வீக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எல்லாம் அப்படியே இருக்கும், அழகாக அப்படியே வளன்னு வாழைத்தண்டு மாதிரி அப்படியே இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த உடம்புல திடீர்னு நமக்கு ஒரு இடம் வீங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நாம் டாக்டர்கிட்ட போய் சொன்னால் எல்லாம் செக் பண்ணுவாங்க. இல்லைப்பா, நீ சொல்கிற இடத்துல அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, மனசில் ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும் போல இருக்குது. இல்லை சார், எனக்கு அது மாதிரி தான் இருக்குது. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இவன் ஏதோ ஒரு கதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை. அதுபோல உணர்வு வருவது என்பது சாத்தியம். அப்போ அந்த சாத்தியமான நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அப்போ விடுபடுவதற்கு மருத்துவம் செஞ்சு தான் ஆகணும். அப்படி இது ஸ்பெசிஃபிக்காக விடுபட வைக்கக்கூடிய மருத்துவம் எங்கே இருக்குதுன்னா ஹோமியோபதியில் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப ஹோமியோபதியில் சொல்கிறேன்னா, இது மாதிரி அன்காமன் பெக்கூலியர் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். அதில் இது ஒன்று. இது காமனாக பொதுவாக இருக்க போகிறதில்ல. அடுத்து நம்ம பார்ப்போம் வீக்கம், அது தனி. ஆனால் இதில் வீக்கம் இருக்காது, ஆனால் வீக்கம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அது எங்கெல்லாம் இருக்கும்னா, எலும்பு பகுதியில் இருக்கும், நம்முடைய சுரபிகளில் இருக்கும், தசை பகுதிகளில் இருக்கும். இதுபோல் பல பகுதிகளில் இந்த உணர்வுகள் வரலாம். இப்படி எந்த இடத்துல இது போன்ற உணர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் நீங்கள் ஹோமியோபதி மருத்துவத்தை பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாக குணமளிக்கும். ஹோமியோபதியில் இதுக்கு குயாக்கம், மெர்க்சால், பயோனியா போன்ற பல மருந்துகள் இருக்குது. அதனால் நீங்கள் அதைரியப்பட வேண்டியதில்லை. இது போன்ற உணர்வு தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா ஒரு மென்டல் டார்ச்சர் வந்துடும். அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் சர்வம் ஹெல்த் கேரை தொடர்பு கொள்ளலாம், அல்லது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவரை தொடர்பு கொண்டு அதற்கான தீர்வை பெறுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.